ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 21/3/2024 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், துவாதசி, கீழ்நோக்கு நாள், உலக பொம்மலாட்ட தினம், உலக கவிதைகள் தினம். அனைத்து கவிஞர்களுக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக காடுகள் தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மீன லக்னம், இருப்பு 3 நாழிகை 17 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் துவாதசி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் ஆயில்யம். நாமயோகம் இன்று இரவு 7:08 வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் இன்று மாலை 6:21 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தீர்கள் என்றால் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய்களில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்னைக்கு வியாழக்கிழமை. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சித்தர் கோயில் இருந்ததுன்னா போயிட்டு வாங்கோ. சித்தர்களை மனமார தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சித்தர்கள் அரூபமாக நம்ம கூடயே இருக்கிறவா, புரியுறதா? இந்த கலியுகத்தில் என்ன கடவுள் ரூபத்தில் அரூபத்தில் சித்தர்கள் நமக்கு அனுகூலம் பண்ணின்னு இருக்கா. அதனாலே தான் சித்த மருத்துவம் உண்டாகி அது பிரபலமாக போயின்னு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு சித்தர்கள் வழிபாடு ரொம்ப விசேஷம். என்ன அடுத்தபடி அந்த குரு மகான்கள் தரிசனம் வழிபாடு ரொம்ப நல்லது. அதாவது இந்த ஷிரடி சாய்பாபா, குரு மகான், ராகவேந்திர சுவாமி, காஞ்சி மாமுனி, இவாளெல்லாம் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அவளெல்லாம் இன்னைக்கு தரிசனம் பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அது இல்லாமல் நவகிரகங்களில் உள்ள புத்திரகாரகராகிய ஸ்ரீ குரு பகவான் வழிபாடு நன்மைகளை தரும். இன்னைக்கு குரு பகவானை வழிபாடு பண்ண அதுவும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. திருமண தடை தான் உங்களுக்கு அகலும். அது இல்லாமல் சுபிட்சமான ஒரு நேரம் கண்டிப்பாக உண்டாகும். நவநாயகர்களின் கிரக நிலைகள். மேஷராசியில் குரு, கடகராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். ஒரு சிறுதூர பயணத்துக்கு நீங்கள் திட்டம் போடுவீங்க. ஒன்று அஃபிஷியலாக போகலாம், இல்லைன்னா அன்அஃபிஷியல், எப்படின்னா ஹோம்லியா எல்லாரையும் கூட்டிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் இன்னைக்கு ஒரு பிளானிங் உங்களுக்கு இருக்கும். அதேமாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் எளிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். பயணங்களின் மூலம் சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நிலவும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பயணங்களின் மூலம் புதிய வாழ்வு சிறக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மூலமாக சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிற மலர் நிலம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பரான நாள் தான். ஏன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல
சந்திர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை அருமையாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிளிரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு தைரியம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடி திட்டங்களை தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். அதனால இன்னைக்கு ஒரு வருமான வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உயர்வுகள் காணப்படும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். வெளியிடங்களுக்கு சுற்றி திரிந்து சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அற்புதமான நாள். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஏன்னா சந்திர பகவான் சூப்பராக இருக்கார். ஜென்மராசியில் இருந்தாலும் உங்களோட ராசிநாதன். அதனாலே இந்த ஜென்மராசியில் இருந்துட்டு 7ஆம் இடமாகிய கலத்திர ஸ்தானத்தை சந்திர பகவான் பார்க்கிறார். அதனாலே இன்னைக்கு கணவனின் மூலம் அல்லது மனைவியின் மூலம் சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். சில செலவுகள் இருந்தாலும் அது சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் மனக்குழப்பம் சற்று வந்து நீங்கும். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதில் ஒருவித தெளிவு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல அயனசயன போகஸ்தானாதிபதி சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இன்னைக்கும் சந்தோஷமான செலவுகள் தான். அதனால இன்னைக்கு சூப்பராக நீங்கள் இன்னைக்கு என்ஜாய் பண்ணணும். சரியா? அதாவது லைஃபுங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நடுவில் இந்த சந்தோஷத்தை நம்ம எடுத்துக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில பயணங்கள் முன்னேற்றத்தை உண்டாக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத்.
எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல லாபாதிபதி அற்புதமா இருக்கார். அதனாலே இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்கள் இன்னைக்கும் அற்புதமா நிறைவேறும். மனசுல ஒரு சந்தோஷம் தாண்டவமாடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் கிடைக்கும். சில நேரங்களில் ரொம்ப நாளா தள்ளி போன சில கோரிக்கைகள் நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பான மனநிலையில் பணிபுரிவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்னைக்கும் பரபரப்பா இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள்லாம் உங்களை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஆகா, ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறாரே அப்படின்னு. அதே மாதிரி தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பரபரப்பாக இருப்பீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதனாலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாபம் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சிறப்பான சூழ்நிலை அலுவலகத்தில் நிலவும். அதே மாதிரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உற்றார் உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமா இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க நினைக்காத காரியங்கள் கூட டக்குன்னு முடியும். என்ன நினைக்காத காரியங்கள் நீங்க சொல்லலாம். நினைக்கிற காரியங்களே இங்கே நடக்க மாட்டேங்கிறது. இதில் நினைக்காத காரியங்கள் என்ன சுவாமி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நினைக்காத காரியங்கள்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நினைச்சிருக்கீங்க, அது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு, தடை தாமதங்கள் அப்படி. அதனாலேயே நீங்கள் அதை மறந்தே போயிட்டீங்க. அந்த வேலை இன்னைக்கு அற்புதமாக உங்களை தேடி வந்து நிறைவடையும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு சில சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கும். அதனாலே காலையிலே கேட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். இல்லத்தரசிகளுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த சில குழப்பங்கள் மறையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எல்லா காரியங்களும் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரீகாஷன், ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சில குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகள் என்ன சொல்கிறாலோ அதை அப்படியே செஞ்சுட்டு போகிறது நல்லது. சரியா? அதேமாரி முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கண்டதை சாப்பிடக்கூடாது. அதேமாரி நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. ஏதாவது ஒரு நேரம் வச்சுக்கோங்க. 1 மணி இல்லை 2 மணி அந்த மாதிரி மத்தியானம் ஒரு நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சாப்பாட்டு டயத்தை வச்சுக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் சில குழப்பங்கள், சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் வீண் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். கவனம் அவசியம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை நாடலாம்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் சில நேரங்களில் சில மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு கொஞ்சம் கூட குறைவில்லை. ஜாலி 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 ஜாலியோ ஜிம்கானா ஜாலியோ, என்ன ஜாலி ஜாலின்னு வந்தால் மணி பர்ஸ் காலி, அவ்வளோதான். அதனால பரவாயில்ல, மணி பர்ஸ் காலியானாலும் சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு. சரியா? இன்னைக்கு கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப அந்யோன்யம் பலப்படும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் உதவி அருமையாக கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு பதக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி பவருங்க. பாப்பா தனி ஒருவன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அப்படியே தனித்து இயங்குவீங்க. அப்படியே அற்புதமாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆற்றல் மெளிரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். சிலருக்கு வருமான வாய்ப்புகள் கூடலாம் என்பதால் கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்புகள் கூடும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சில முயற்சிகள் தாமதப்படலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான நாள் தான் இன்னைக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா, 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி அப்படியே ஆட்சி அமைச்சு உட்காந்துட்டு இருக்கார். அதனாலேயே நீங்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எவ்வளோ பிரச்சனைகளுக்கிடையே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை பளு இன்றைக்கும் குறையும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு வாகனம் வாங்குகிற யோகம் உண்டாகும். ரொம்ப நாளாக திட்டம் போட்டுருக்கீங்க, ஏதாவது ஒரு வாகனம் வாங்கின்றணும், பஸ்ஸை பிடிச்சி போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வாகனம் வாங்கிடுவீங்க. ஓகேயா? அடுத்து இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது குழந்தைகளோட முன்னேற்றம் கண்டு வியந்து போவீர்கள். குழந்தைகள் வந்து ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகளோ இல்லை கல்வித்துறையில் இருக்கிற குழந்தைகளோ ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கி நடக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.